இந்த வீடியோவில் ஜாக் A2B என்னோட மிஷினோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதையும் பார்க்க போகிறோம். நீங்கள் பவர் மிஷின் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பவர் மிஷின் கண்ட்ரோல் ஈஸியாக வந்துடும். 2 years முன்னாடி இந்த மிஷின் வாங்கும்போது மிஷினோட அமௌண்ட் 26,000 ப்ளஸ் ஸ்டெபிளைசர் 1,500. கண்டிப்பாக பவர் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணணும். ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வரும்போது மிஷினில் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்க ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக வாங்கணும். ஒரு ஸ்டெபிளைசரில் 2 மிஷினுக்கான ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும். அண்ட் அந்த ஸ்டெபிளைசரோட ஒயர் நீங்கள் தனியாக ஒரு ஃப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மிஷின் ஆன் ஆஃப் பண்ணுற ஸ்விட்ச் பின்னாடி தான் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைட் லைட் ஆன் ஆகும். அண்ட் ஒரு வாட்டி தையல் ஸ்டிச் பண்ணி நிற்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அந்த மிஷின் லைட்க்கான கண்ட்ரோல் மிஷினோட சைட்லேயே தான் இருக்கும். தேவைப்பட்டால் ஆன் பண்ணலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். மிஷினில் ஸ்டிச் பண்ண நூல் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோன் நூலுக்கும் சரி சின்ன நூலுக்கும் சரி செட் ஆகிற மாதிரி தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாபினுக்கு நூல் சுற்றுறதுக்கு நூல் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த கலர் தேவையோ அந்த கலர் நூல் அந்த கம்பியிலே செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அதுக்கு நேராக இருக்கிற சின்ன ஹோல் வழியாக அந்த சைட்லேருந்து இந்த சைடு நூல் பொறுத்து எடுக்கணும். மிஷினுக்கு மேலேயே நூல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு செட் இருக்கும். அதில் அந்த சைடு இருக்க சின்ன ஹோல் வழியாக நூல் விட்டு அந்த 2 பிளேட்டுக்கும் நடுவுலையே நூல் கொண்டு வந்து இந்த சைடு இருக்கிறதுல கோர்த்து வெளியே எடுக்கணும். பாபின் செட் பண்ணுறதுக்காக ஒரு கம்பி இருக்கும். அதில் பாபின் செட் பண்ணிவிட்டு அதில் நூல் சுற்றி அந்த கிளிப்பை அமுக்கி விட்டுருங்க. பெடல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நூல் ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும். நூல் பாபினில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. பாபின் கேஸில் நார்மல் மிஷினுக்கு எப்படி பாபின் செட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பவர் மிஷினுக்கும் செட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ மிஷினுக்கு மேலே வர நூலையும் செட் பண்ணிக்கலாம். பாபின் நூல் எப்படி செட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த நூலையும் செட் பண்ணி மேலே நூல் கோர்த்து கீழே எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு கீழே கரெக்டாக 3 ஹோல் இருக்க மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி அதுலேயும் நூலை கோர்த்து எடுத்துகிட்டே வாங்க. அடுத்தடுத்து இருக்கிற ஒவ்வொரு செட்டிங்குமே கரெக்டாக வீடியோவில் இருக்க மாதிரியே கொடுத்துட்டு வாங்க. ஏதாச்சும் தப்பு ஆகுதுன்னாலும் அது நூல் கட் ஆகிட்டே இருக்கும். அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கோர்த்தது கரெக்டாக இல்லைன்னு. ஸோ நீங்கள் ஒரு டைம் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு வீடியோவில் செக் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு டைமும் இந்த 2 பிளேட் நடுவில் நூல் கோர்த்து வர்ற மாதிரி இருக்கும்போது நூல் கோர்த்துட்டு டைட்டாக ஒரு டைம் உள்ளே தள்ளி இழுத்து பார்த்துருங்க. அது நூல் டைட்டாக வர்றது தான் லூஸாக வர்றதுக்காக செட் பண்ணுற ஒரு செட்டிங். ஸோ நூல் அதில் கோர்த்து வரும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குது. அடுத்தடுத்த செட்டிங் அப்புறம் பண்ணிகிட்டே போங்க. ஃபுல் செட்டிங் முடிச்சுட்டு நூல் நீங்கள் கோர்க்கும்போது உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் நூல் இருந்து ரைட் சைட் நூல் வெளியே வர்ற மாதிரி கோர்த்து எடுங்க.
அண்ட் பாபின் போடும்போது மேலே இருக்க பிளேட் ஓப்பன் பண்ணி கீழே நீங்கள் பார்த்துட்டே பாபின் போடுற மாதிரியும் செட்டிங் இருக்குது. நார்மல் மிஷினில் எப்படி பாபின் போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த மிஷினையும் போடுவோம். கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பாருங்கள். பாபின் செட் பண்ண உடனே பெடல் அமைக்க ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரு டைம் ஒரே ஒரு வாட்டி ஊசியை உள்ளே இறக்கி உள்ளேருந்து நூல் எடுத்து அதுக்கப்புறம் கரெக்டாக வருதான்னு டைட் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ மிஷினோட பெடல் கண்ட்ரோல் எப்படின்னு பார்க்கலாம். மிஷினோட பெடல் ஃப்ரண்ட் சைடு அமுக்கும்போது மிஷின் ஸ்டிச் பண்ணுற மாதிரியும், பின்னாடி சைடு ப்ரெஷ் பண்ணி அமுக்கும்போது ட்ரிம்மிங் ஆகிற மாதிரியும் செட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடி அமுக்கிட்டு பின்னாடி டைட்டாக ப்ரெஷர் பண்ணால் நூல் கட் ஆகி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பெடல் முன்னாடி அமுக்கும்போது ஸ்டிச் ஆகும், லைட்டாக அமுக்குனா மெதுவாக ஸ்டிச் ஆகும், கொஞ்சம் ஸ்பீடாக அமுக்குனா ஃபுல் ஸ்பீடில் ஸ்டிச் ஆகும். முடிச்சுட்டு பெடல் பின்னாடி ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரிம்மிங் ஆகும். மிஷின் கண்ட்ரோல் கற்றுக்கிறவங்க மிஷின் ஸ்லோவாக வச்சுட்டு மெதுவாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த கண்ட்ரோலெல்லாம் ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்க ப்ளூ பட்டனோட யூஸ் என்னென்னா, நீங்கள் கார்னரில் ஸ்டிச் பண்ணும்போது இல்லை சின்ன சின்ன தையல் ஒரு தையலாக ஸ்டிச் பண்ணணும்னு யூஸ் பண்ணும்போது அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு தையலாக மெதுவாக ஸ்டிச் ஆகும். இந்த செட்டிங் தையலோட அட்ஜஸ்ட்மெண்ட், தையல் எந்த சைஸில் வேணுன்ற அட்ஜஸ்ட்மெண்ட். நம்பர் கம்மியாக வைக்கும்போது சின்ன தையலும், நம்பர் பெருசாக வைக்கும்போது பெரிய தையலும் வர்ற மாதிரி ஒரு செட்டிங் இது. எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நம்பர் 2 எப்போவுமே நார்மலாக ஒரு ஸ்டிச்சஸ் வர்ற ஒரு மெஷர்மெண்ட், அதுலேருந்து நீங்கள் பெருசாகவோ சின்னதாகவோ வச்சுக்கலாம். இந்த தையல் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக வர்ற மாதிரி இருந்தால் கீழே இருக்க அந்த கம்பியை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தையல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்க அந்த கம்பி எதுக்குன்னா, ஸ்டிச் பண்ணும்போது ரிவர்ஸ் அங்கங்கே போடுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு செட்டிங் தான் அது. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெடல் நார்மலாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா தையல் ரிவர்ஸில் போகும். அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தையல் அகைன் நார்மலாக முன்னாடியே ஸ்டிச் ஆகும். தேவைப்படுற இடத்துல மட்டும் அந்த ரிவர்ஸ் நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க செட்டிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த சிஷர் ஷேப்பில் இருக்க பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் மிஷினில் நார்மலாக ட்ரிம்மிங் இருக்குன்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரிம்மிங் வராது. அகைன் நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது அகைன் ட்ரிம்மிங் வரும். உங்களுக்கு ட்ரிம்மிங் வேணுன்றப்போ வச்சுக்கலாம், வேணான்றப்போ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரிம்மிங்க்கான செட்டிங் தான் அந்த பட்டன். பக்கத்தில் இருக்க பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது ஊசி நார்மலாக பீஸில் குத்தி நிற்கிற மாதிரி வரும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஊசி ஃபேப்ரிக்கில் குத்தாமல் நிற்கிற மாதிரி வரும். ஸோ அது நீங்கள் கார்னரில் திருப்பும்போது நீடில் ஃபேப்ரிக்கில் குத்தி இருந்து அதுக்கப்புறம் திருப்பும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபேப்ரிக் நகராமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த செட்டிங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த செட்டிங் அவ்வளோவா தேவையில்லை. அதிலே ப்ளஸ் மைனஸ்னு கொடுத்துருக்க செட்டிங் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஃபுல் ஸ்பீட் 5000 இருக்கும், ரொம்ப கம்மியான ஸ்பீட் 200 இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம், இதை கம்மி பண்ணிக்கலாம். 5000 வச்சு தைக்கும்போது ஃபுல் ஸ்பீடில் போகும் பெடல் ப்ரெஸ் பண்ண உடனே. $200 யூஸ் பண்ணும்போது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவான ஸ்பீட். ஸோ அது யூஸ் பண்ணும்போது ஃபுல் ஸ்பீடில் பெடல் ப்ரெஸ் பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ட்ரைனிங் அப்போ எந்த ஸ்பீட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மிஷினோட ஆன் சைட் பாபின் அண்ட் நீடில் மார்க்கர் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங் இருக்கும். அண்ட் மெஷர்மெண்ட்டுக்காக கீழே இன்ச் டேப் சைஸில் கரெக்டாகவே அந்த பிரிண்ட் இருக்கும். மிஷினோட உள்ள ஆயிலோட அளவு கரெக்டாக அந்த ஹைன்னு இருக்க கோடு கிட்ட இருந்தால் அது
அதுதான் கரெக்டான அளவு. லோன்ற கோடு கிட்ட போக விடாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் போகுதுன்னா நீங்கள் ஆயில் ஊற்றி கரெக்டாக கொண்டு வந்து ஹைலேயே நிறுத்திக்கோங்க. மிஷினில் ஆயில் குறையுதுன்னா இது மேலே ஸ்டிச் பண்ணும்போது ஆயில் வராது. மிஷினில் ஆயில் கரெக்டாக இருக்குன்னா அந்த மேலே இருக்கிற சைடு ஆயில் கரெக்டாக வர்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் மிஷினில் கைட் கண்ட்ரோல் நம்ம காலுக்கு முட்டிக்கு நேராகவே இருக்கும். அது நீங்கள் கால் வச்சு ஹேண்டில் பண்ணலாம். கைடை தூக்குறதோ திருப்பும்போது கைடை அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அதுலேயே இருக்கும். இதில் நார்மல் மிஷின் மாதிரியும் பின்னாடி ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் கைட் கண்ட்ரோல் பண்ணலாம். நமக்கு லெஃப்ட் சைட் ட்ராயரும் இருக்கும். தேவைப்படுற எல்லா செட்டிங்ஸுமே இந்த மிஷினில் இருக்கும். ஸோ இந்த மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. டெய்லரிங் கற்றுக்கிற பிகினர்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் மிஷின் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.